பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் என்பதாக. உடன்படிக்கையின் தேவன், காட் ஆஃப் த கவனன்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வாடகைக்கு வீடோ அலுவலகமோ எடுக்கும்போது உரிமையாளருக்கும் அங்கே இருப்பவர்களுக்கும் நடுவாக அக்ரிமெண்ட், அதாவது ஒப்பந்தம் போடப்படும். அந்த ஒப்பந்தத்தை யாரும் மீறக்கூடாது. நிறுவனங்களும் ஒப்பந்தக்காரர்களுக்கு அக்ரிமெண்ட் போடுவார்கள். அதுபோல தேவன் அநேக இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். முதலாவது, தேவன் நோவாவிடம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அவர்கள் பேழைக்குள் பிரவேசிக்கும்படியாகவும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கையை சுமார் 4000 ஆண்டுகள் ஆகியும் தேவன் அதை மீறவில்லை. அதுபோல தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவாக தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆபிரகாமை அவர் திரளாய் பெருக பண்ணுவார் என்பதே அந்த உடன்படிக்கை. மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு பின்பாக அவன் சந்ததிக்கும் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று தேவன் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கிற்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையின்படி இந்நாட்கள் வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி திரளாய் பெருகி கொண்டேதான் காணப்படுகிறது. ஆபிரகாமின் சந்ததியில் வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தின உடன்படிக்கையை சொந்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை என்னவென்றால், உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன் என்பதாய் காணப்படுகிறது. உங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவும் திரளாய் பெருக பண்ணுவா. போன வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷத்தில் உங்களை திரளாய் பெருக பண்ணுவா. உங்கள் ஆவிக்குரிய உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களில் பெருக்கத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் காண்பது நிச்சயம். காரணம், நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன் மாத்திரமல்ல, அவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சங்கீதம் 89:34 கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்றும் சங்கீதம் 25:14 கர்த்தர் கூறுகிறார். ஆகையால் இந்த வருடத்திலும் அவர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார் என்ற உடன்படிக்கையை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் திரளாய் பெருகுவீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பெருக பண்ணுகிற கர்த்தர். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பூமிக்குரிய உன்னதங்களுக்குரிய சரீரத்திற்குரிய நன்மைகளை கொடுத்து திரளாய் வர்த்திக்க பண்ணுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்ணன் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.